பயமா அது கடிச்சிடாது. நான் தான் சொல்லிட்டேனே கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம் அதுக்கானதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ போயிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதை ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இவர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து பார்க்கும்போது வெளியே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதாவது நான் வெளியே வந்து, அதாவது என்னை வந்து அவங்க எதிர்கட்சி பேசும்போது நான் எந்திரிக்கலான்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு இன்னைக்கு வெறும் அந்த ஒரு இது மட்டும்தான், அந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான், அதனால நீ எதுவும் பேச வேணாம், இல்லைன்னா வச்சுக்கங்க வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாரு. கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன், அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு ஆனா 2 வாட்டி பேசும்போது சபாநாயகர் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது, பேச்சுன்னு அம்பிடுத்தே அப்படின்ற லெவலுக்கு சொல்லி அப்பவே ஆஃப் பண்ணி விட்டாரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ அது என்ன விஷயன்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயங்க, விஜய் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் சிரிச்சிட்டாரு. ஒரு தடவை கிடையாது 2 தடவை சிரிச்சிருக்காருங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னங்க அது திடீர்னு புதுசாலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்கூலில் வந்து இவங்களோட கட்சியோட வந்து ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட பிறந்த நாளுக்கு விஜயோட நடித்த பாட்டை பாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்றேன், இது எந்த இதுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ அதை பற்றி என்னன்றதையும் பார்ப்போம். அப்புறம் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்களாம் பார்க்கும்போது நேற்று ப்ரெஸ் மீட்டை வந்து சந்திச்சாங்க. ப்ரெஸ்ஸு கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லுது, ஒரு ஒரிஜினலாக சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. அந்த லெவலுக்கு ப்ரெஸ்ஸு சும்மாவே விட மாட்டானுங்க. ஆனால் இவங்கள்ட்ட நிறைய கேள்விகள், ஆனால் கேட்க கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலுவான கேள்வி தான். அதுக்கு பதில் சொல்ல முடியாத கீர்த்தனா அவர்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆகி சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. பயமா அது கடிச்சிடாது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஸ்கூல்ல போய் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழி எந்த மாதிரி அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வாடி 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 கைப்படாத சீடின்ற மாதிரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதெல்லாம் ஆடுனா என்னங்க தப்பு, அதாவது முதல்வர் விஜயோடைய வந்து பிறந்த நாளுக்கு என்னங்க தப்புன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அவர் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான வைரல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் மேலே போக்சோ சட்டம் கூட வர அளவுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. மதுரை மேலூரில் நடைபெற்ற மாரத்தான் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனின் செயல்பாடுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் சர்ச்சை எழுந்துள்ளது. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது இதுதான். சினிமாக்காரங்களை உள்ளே விட்டோம், ஸ்கூலுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நாசம் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம். என்ன அப்படின்னா, சினிமா பாடலை ஸ்கூலுக்குள்ளே பாட வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் குழந்தைங்கள. நான் என்ன கேட்குறேன், இது என்ன கடவுள் வாழ்த்தா? கடவுள் வாழ்த்து பாட வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே நம்ம சீமான் அண்ணன் சொன்னார், கடவுள் வாழ்த்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கடவுள் வாழ்த்தில் நிறைய இது இருக்குது, அதாவது அதில் சேர்க்க வேண்டிய ஒரு 4-5 வரியை சேர்க்காமலே இவங்க அதை தவிர்த்துட்டு திராவிடம் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஆரிய துளு எல்லாத்தையும் வழக்கொழிந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கடவுள் வாழ்த்து ஒன்று படிக்கிட்டு இருக்கீங்க, அது இருக்கக்கூடாது, நான் புதுசாக ஒரு கடவுள் வாழ்த்தை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்கள்கிட்ட விஜய் பிறந்த நாளா, நான் என்ன கேட்குறேன், விஜய் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு முடிச்சு விட்டுருங்க. இப்ப ரீசெண்டா அந்த இது இல்லாம, அந்த ஹாப்பி பர்த்டே சொல்லாம ஜாலியா, அதாவது பீஸ்ட் படத்துல கடைசியா வரும் ஜாலியான ஜிம்கானான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை பாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளுடைய வெற்றி தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க.
இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஈஸ்வரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஸ்கூலுக்குள்ள எப்படி இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாடி 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 கைப்படாத சீடின்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாலியான ஜிம்கானான்னு சொல்லி, இன்னொரு பக்கம் என்ன பசங்களை வந்து வெயிலில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை, ஸ்கூலுக்குள்ள எதுக்கு இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க? உங்களுடைய தலைவரை இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நான் அதான் கேட்குறேன், உங்கள் தலைவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறப்பனே அப்படியே வைங்க. அதை எதுக்கு இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதென்ன கடவுள் வாழ்த்தா? இதென்ன கடவுள் வாழ்த்தா இல்லை தேசிய கீதமா என்னது? அதை பாட வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அறிவு அவ்வளோதான். இந்த விஷயத்தெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், அப்துல் கலாம் அவர்கள் எவ்வளவோ விஷயம் வச்சுருந்தாரு, எவ்வளோ கனவு வச்சுருந்தாரு. அதாவது இளைஞர்கள் தான் என்னுடைய கனவு இந்தியான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மனுஷன்லாம் இப்போ இருந்திருந்தாருன்னா செருப்பை கொண்டே அடிச்சிருப்பாரு. இல்லை அப்படின்னா ஏவுகணை அவர் தயாரித்த அக்னி ஏவுகணைகளை இவங்க மேலே விட்டுருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மேலே. வெரி குட், வெரி குட். இறைவனின் மக்கள் நாங்கள். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். எனக்கு அதாங்க செம கோவம் வருது. ஏன்னா ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணலையான்ற லெவலுக்கு தான் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்களோட கட்சி கூடைய குழந்தைகளை வச்சு ஊண்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க ரோடு முல்லா. யாரா நீங்களாம்? குழந்தைங்க கிட்ட ஏன்டா இந்த அளவுக்கு பாடாப்படுத்துறீங்க? அடுத்து நம்ம விஸ்வநாதன் ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வாடி வாடி அந்த பாட்டுக்கு ஆடினார்ல, அவர் குழந்தைங்க அதான் அங்கே அத்லெட் ரன்னிங்ஸ் எல்லாம் ஓடுவாங்களே, அவங்க ஓடி வந்து அங்கே உட்காந்துருக்காங்களாம். அவங்கள வந்து காலை வந்து பிடிச்சி விடுறது, சொடக்கு எடுத்து விடுறது, இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இது பேட் டச்சு, இந்த மாதிரி எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படி பண்ணணும்னா அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய தேவை என்ன? உங்களுக்கு வேணுமா நீங்கள் கை கொடுத்துட்டு போங்க, குழந்தைங்களுக்கு கை கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி பெண் குழந்தைங்க பண்ணும்போது முக்கியமாக அது பேட் டச்சாக தான் போகுது. முதல்வர் விஜயின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் விஸ்வநாதன் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற சில பெண் குழந்தைகளின் காலில் சொடுக்கு எடுப்பது போன்றும் அவர்களின் கால்களை தொட்டு பேசுவது போன்றும் இடம்பெற்ற வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. இதையடுத்து அது பேட் டச் தான். அது நம்ம வந்து சரியான நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அத்லெட்டுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் லூஸ் பண்ணி வருது, அது லூஸ் பண்ணுறது அது வேறு விஷயம், அது வேற ஒருத்தவங்க பண்ணட்டும். நீங்கள் எதுக்கு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அமைச்சர் சும்மாவே இப்போ வந்து நீங்கள் ஆடுனதுக்கு வச்சு கிழிச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை வேற பண்ணி வச்சு நிறைய பேர் கீழே பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கில் வந்து பெற்றோர்கள் வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் அப்படி தான் தோணுது. இது பேட் டச் தான். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்க வேணா பெருந்தன்மையா இருந்துட்டு போகலாம், பெத்தவங்க எதுக்கு பெருந்தன்மையா இருக்கணும்? அடுத்து நேத்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை விஜய் அவர்கள் சிரிச்சுட்டாருங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? பாடுறா எங்க அண்ணன் சிரிப்பு அழகா பாடுறா, சட்டமன்றத்தில் போய் எங்க அண்ணன் சிரிச்சுட்டாரா அப்படின்ட்டு இதெல்லாம் பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்கானுங்க. அது எதுக்காக சிரிச்சாருன்றது தான் செம காமெடி. அதாவது நம்ம காமராஜ் யார் அப்படின்னா நம்ம ஐயா காமராஜ் கிடையாது, இங்கே இவர் நம்ம டிடிவி தினகரன் அந்த கட்சியில் இருக்கார்ல, அவர் அந்த காமராஜ் 7 தடவை எந்திரிச்சாராம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்ட்டு. 8வது முறை எந்திரிக்கிறேன், இப்போ தான் நீங்கள் எழுப்பி விடுறீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி காமெடியாக பேசினாராம். அதுக்கு நம்ம சிஎம் அவர்கள் சிரிச்சிருக்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எனக்கு இப்போதான் எனக்கு டவுட் கிளியர் ஆகுது. என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த குதிரை பேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி இவரை தூக்கிட்டு கொண்டு போய் கையெழுத்துலாம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்கல்ல, தூக்கிட்டுலாம் போகலாம் இல்லை, இவரே ஏறி உட்காந்து போயிருப்பார் போல இருக்கு. அப்போ அதனால தான் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு மனுஷன். அடுத்து இன்னொரு தடவை சிரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரேமலதா அவர்கள் அண்டு ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் பேசினதை வச்சு இவங்க வந்து சிரிச்சிருக்காராம். என்ன அப்படின்னா, பிரேமலதா அவர்கள் ஒரு சரியான ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. என்ன அப்படின்னா, நாம வந்து சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள குடிக்கிறதுக்கு தண்ணி கிளாஸ்ல தான் எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேருக்கு அவங்க எவ்வளவு தடவை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும்? அதுக்கு நீங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ ஒரு மாதிரி ஒரு பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அங்கிட்டு இருந்து ஓபிஎஸ், அதாவது பாட்டில் வைக்கலாம், ஆனால் கோவத்தில் யாராவது தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா இதோ ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? முதல்வர் அவர்கள் சிரிக்கிறாரு. கொடுக்கறது வந்து ஒன்லி கிளீன்லினஸ் ஒண்ணு, அவை பணியாளர்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ஒவ்வொரு டேபிளா அவங்க தவழ்ந்து வந்து கொடுக்கறது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ சிஎம் ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல
ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போறது இல்ல. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ற கோபம் வந்தால் தனி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சா இது? நான் கேட்குறேன், இது சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிற பேச்சா? எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பிரேமலதா அவர்கள் சரியான ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. ஓகே, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் கூட வச்சுட்டு போங்க, எதுக்கு நீங்கள் இத்தனை தடவை வந்துட்டு போகிறீங்கன்னு சொல்லி ஒரு சரியானது தான் வச்சாங்க. ஆனால் இவர் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்ற பேர் வழியில் அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி எறிகிறவே அந்த இருக்கிற அந்த என்ன சொல்ல அந்த சில்வர் டம்ளர் அதை கூட தான் தூக்கி எறிவான். அது எரியாமலே எறிகிறவே எதை வச்சு போனால் தூக்கி எறியலாம். அவர் அந்த பாட்டில் வச்சாங்கன்னா அதை தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு சொல்லி அதை காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னையா சட்டமன்றமா என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து நம்ம சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் போயிருக்கு, இவங்களும் பார்த்துருக்காங்க போல இருக்கு. என்ன விஷயம்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு 2-3 அமைச்சர்கள் வந்து அந்த மாதிரி அதை எடுத்து சிரிப்பு பண்ணி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சபாநாயகர் ஒரு இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே இந்த மாதிரி முகபாவனைகள் பண்ணுறது, ஒருத்தவங்களை கேளிக்கை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனது வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்போ லைவ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லைவ் போயிட்டு இருக்கு, நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு, மக்கள் அதை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான், அப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. நாமளும் அதை தான் சொல்லியிருந்தோம். அடுத்து ஒருத்தரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணுங்க. நம்ம ஆதவ் அர்ஜுனா இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கும்போது என்னைய மட்டும் பேச விட்டுருந்தாங்க, கிழிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான். நாங்களும் அதான் கேட்டோம். நீங்கள் எந்திரிக்கும் போதெல்லாம் சபாநாயகர் தப்பான தகவல் சொல்லக்கூடாது, தவறான தகவல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுட்டே இருக்காருங்க. என்னென்ன சொன்னாருன்னு கேளுங்களேன். அதாவது ஆளுநர் இதுக்கு முன்னாடி ஆட்சி இருக்கும்போது, திமுக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர் வரும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வச்சார். அதுக்கு சபாநாயகர் இல்லை, தப்பானது, அதை நீங்கள் சொல்லக்கூடாது, அப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒண்ணு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது இல்ல அப்படி விட்டாரா? ரெண்டாவது தடவை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உதயநிதி அவர்கள் வந்து எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது உங்களோட ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும், சபாநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னார், நீங்கள் வந்து எதை வேணா வைங்க, ஆனால் ஆதாரத்தோட வைங்க, எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்றது ஆதாரத்தோட வைங்க, நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்லவும், உதயநிதி அவர்கள் டக்குன்னு இங்கே இது நடந்துச்சு, கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தை, அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 பெண்களை வந்து ஏமாற்றி 8000 வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாரு. ஆட்சிக்கு வந்து தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் இருந்து நீங்க பேர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வது எனக்கு ஆட்சேபனை இல்லை. 19 பேசவே தவிர்க்க வேண்டியது. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்காரு. சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். இதை கேட்டுட்டு காண்டாயிட்டாராம் யாரு, ஆதவ் அர்ஜுனா. என்னையெல்லாம் எழுப்பினா கிழிச்சிருவேன்னு சொன்னவர் எந்திரிச்சு நின்று உங்க ஆட்சியில் இருந்தா 2 வயசு குழந்தையெல்லாம் ரேப் பண்ணி இது பண்ணி அப்படி இப்படி ஒரு வார்த்தையை விடவும் சபாநாயகர் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது, ஆதாரம் தான் கொடு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நாளைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன், எப்படி நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு, திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் வந்து 2 வயசு குழந்தைகளை வந்து ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு
ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஆதாரம் நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கு கொடுக்கறது எதுக்கு? இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட தான் டான் டான் எல்லாமே இருக்குல்ல, அப்ப அதை செஞ்சிருக்க வேண்டியதானே. அதை செய்யாம நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னா இது என்ன அர்த்தம்? அடுத்து கீர்த்தனா உண்மையான சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. நேத்திக்கான பத்திரிகையாளர் சந்திப்புல இப்பதான் தெரியுது எதுக்காக இவங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறதே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓவர் டென்ஷன் ஆகி தான் என்ன பேசுறோம் தெரியாம அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ அதை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கு. அந்த லெவலுக்கு வந்து கீர்த்தனா அவர்கள் நேத்திக்கான அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து அடுத்ததா பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன அப்படின்னா, நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திமுக கட்சிக்காரங்க வந்து எந்திரிச்சு ஓடிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை நான் கடைசியா வரேன், அது கடைசி டாபிக்கா வச்சிருக்கீங்க. கீர்த்தனா அவர்கள் கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏங்க நம்ம ஆட்சி, உங்கள் ஆட்சியில் வந்து வர வேண்டிய அந்த ஒரு தொழில்கள் எதுக்காக ஆந்திராவுக்கு போணுச்சுன்னு கேட்டால், இல்லை சார் இந்த மாதிரி காரணம், இந்த மாதிரி இது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அதனால அவங்க வந்து அந்த பக்கம் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு இதுதான் பதிலாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க சொன்ன விஷயமே வேற. என்னன்னா, ஏற்கனவே இருந்த ஆட்சியில் 25 தொழில்துறைகள் பார்த்தீங்க அப்படின்னா வேற மாநிலத்துக்கு போயிருக்கு. குறிப்பாக 8 மாநிலம் வந்து அந்த விஷயத்தினால பலன் அடைஞ்சிருக்கு. குறிப்பாக 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேற மாநிலத்துக்கு போயிருக்கு. அதெல்லாம் நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப மட்டும் பேசுங்க. நாங்க 25 கம்பெனி போச்சு 5 வருஷத்துல, 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசினாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுறேன். 25 கம்பெனி போச்சு. விமர்சனத்தை விட்டுட்டு, ஏதாவது உருவகேலியை விட்டுட்டு, பாலிசி மாதிரி உட்காந்து எங்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்துல வந்து உட்காருங்க. பாலிசி ரிலேட்டடா நம்ம பேசுவோம். பேச முடியுமா? என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் என்ன கேட்குறோம்? ஆட்சி உங்களோட ஆட்சி, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. அப்போ உங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்க முடியும். அப்போ உங்கள் ஆட்சியில் வெளியே போணுச்சு அப்படின்னா உங்ககிட்ட தானே கேட்க முடியும். அப்போது நான் ஆதாரம், அதாவது இவங்க ஆதாரம் கையில் வச்சுருக்காங்களா? என்ன ஆதாரம்னா, ஏற்கனவே போச்சு பார்த்தீங்களா திமுக ஆட்சியில் இத்தனை தொழில்துறை வந்து 25 தொழில்கள் வந்து வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு. அது அவங்க ஆட்சியில் தான் 5 வருஷத்தில் அவ்வளோ ஆச்சு, இத்தனை கோடிகள் வந்து வெளியே போச்சுன்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை கையில் வச்சுருக்காங்களாம். இந்த ஆதாரத்தை நான் வச்சுருக்கேன், என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆதாரமே இல்லாமல் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணும்போது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள நீங்க நம்புறீங்க, ஆதாரத்தோட இருக்கிறவங்கள நீங்க நம்ப மாட்டீங்களே. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு யாரை சொல்கிறாங்கன்னா, நம்ம மாரிதாஸ் அண்ணனை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் பயங்கரமாக முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தனா வச்சு கிளிக்கிற ஆளு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாரிதாஸ் தான். எதுக்காக கீர்த்தனா மேலே இந்த கோவம் தெரில. உண்மையிலே சொல்லப்படும்னா மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா தான் ஹையஸ்ட் முதல்ல ஃபஸ்ட்டு அவர் வச்சு வெளுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீர்த்தனா அவர்கள் தான். ஏன் இந்த காண்டுன்னு தெரில. ஏன்னா அவர் வச்சு, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவங்க ஏதோ தப்பான ஒரு இதை வந்து இப்போ ட்விட்டரில் எதில் போட்டாங்கன்றதுக்காக கைது பண்ணி அன்றைக்கே வெளியே வந்தவர் மாரிதாஸ். இப்போ வந்ததுக்கப்புறம் தான் கீர்த்தனா வச்சு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்க ஆதாரம் இல்லாமல் என்னென்னமோ பேசுவார், அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் ஆதாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் பத்திரிக்கையாளர் கேட்டாங்க, என்னம்மா ஆதாரம் வச்சுருக்கீங்க, அதையாவது காட்டுங்கவான்னு கேட்டால், நாங்கள் ராயல் என்ஃபீல்டெல்லாம் பேசியிருக்கோம், வேணும்னு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏத்துக்க முடியல. நான் தான் சொல்லிட்டேனே, ராயல் என்ஃபீல்ட் கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல உங்களுக்கு நாங்க எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்? அதுக்கான ஆதாரத்தை நீங்க காட்டுனீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. அதுதான் பத்திரிக்கையாளர் சந்திப்புல அவங்களால பேசவே முடியல. எது பேசினாலும் பத்திரிக்கையாளர் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அவங்க வந்து பேச விடாம விட்டுறான். அவங்களால பேசவே முடியல, அவங்க கேட்குற கேள்விக்கு பேசவே முடியல. ஏன்னா இந்த பக்கம் எந்த ஒரு பதிலுமே இல்லை. இதைத்தான் மாரிதாஸ் என்ன சொன்னார்னா, அதாவது நமக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதும் இவங்க அவங்கள காருன்னு சொல்றதும் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா வேணுக்குன்னே இவங்க வம்படியாக தூக்கி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாரிதாஸ் சொல்லியிருந்தாரு. இதைத்தான் பத்திரிகையாளரும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் என்ன மேடம் பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த ரீல்ஸே போதுமே. எப்படி அந்த ரீல்ஸே போதுமேவா? அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. அந்த ரீல் போட்டதுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சான். ரீல் போட்டதுக்கு தான் வச்சு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வெளிநாட்டில இருந்து தாவேக்காக தான் ஓட்டு போடணும்னு சொல்லி வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்தோட மாநில, அதாவது அந்த நாட்டில் என்னுடைய ரீல்ஸை பார்த்து அதாவது அந்த கம்பெனியோட சிஇஓட்ட காட்டி, இங்கே பாருங்க எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் எப்படி வந்து ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து முதலீடு பண்ண வைக்கிறாங்களாம்.
நாங்க ரீல்ஸ் மூலமா நிறுவனங்கள் கொண்டு வராட்டினாலும் உங்களுக்கே தெரியும் எத்தனை இளைஞர்கள் வெளிநாட்டுல இருந்து டிக்கெட்டை புக் பண்ணி ரீல்ஸ்ல அண்ணனுக்கு சொன்னாங்க, அண்ணா உங்களுக்காக வரும், உங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்களே, அவங்க அங்க இருக்க கம்பெனிட்ட அங்க இருக்க சிஇஓட்ட காமிக்கிறாங்க, எங்களுடைய தாவேக்கா ஆட்சியில இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்களோட ஆஃபர் இதுன்னு அங்க இருக்க வெளிநாட்டு சிஇஓக்கு நம்மளும் அங்க போவோம் அப்படின்னு அதை காமிச்சு பேசுற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். ரீல்ஸை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு வேற என்னதான் தெரியும், அந்த ஒரு ரீல்ஸே போதுமேன்னு சொல்லி அவ்வளோ ஆணித்தரமாக நம்புறாங்க. பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? அதுதான் மக்கள், அதான் பத்திரிகையாளர் கேட்குறீங்க, எத்தனை கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் பேசுனீங்க, ஒரு 4-5 கவர்மெண்ட் பேரை சொன்னால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்து தமிழ், சத்தியமாக சொல்கிறேன், இந்த லெவலுக்கு கேவலமான தமிழெல்லாம் இவங்க இப்போ தான் நான் பார்க்குறேன். வாயில் தமிழே வர மாட்டேங்குதுங்க, பார்த்து தான் படிக்கிறாங்க. தப்பு, அவ்வளோ தப்பு. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு கீழே மொதல் கமெண்ட்ஸை என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அண்ணே முதல்ல சட்டமன்றத்தில் நடக்க விஷயத்தை பாருண்ணே, ஏன்னா தப்பாக படிக்கிறாங்கண்ணே, பார்த்து படித்தாலே தப்பாக படிக்கிறாங்கன்னு சொல்லி தமிழை கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். ஐயோ புஷியானந்தெல்லாம் படித்ததெல்லாம் பார்க்கும்போது 2 காது இப்படி வச்சுக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆமாம், என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்ட்டு. அதுலேயும் தமிழ் தான் தெரில அப்படின்னா கணக்குமே தெரிலைங்க. கணக்கில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா புள்ளிக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்தானம் எல்லாமே அதாவது ஒற்றைப்படையில் தான் நம்ம சொல்லணும். இப்போ நேற்றுக்கு சொன்னதில் 117.25 தான் சொல்லணும், புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடியதா ஒவ்வொரு எழுத்தாக தான் சொல்லணும். ஆனால் இவர் 117.25ன்னு சொல்லிவிட்டாப்ல. இப்படி சொன்னவும் அங்கேருந்து சபாநாயகர் இல்லை கொஞ்சம் அதை திருத்திக்கிங்க, 117 புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடியதை 25 தான் சொல்லணும், அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நம்பரும் ஒவ்வொரு நம்பராக தான் நம்ம சொல்லணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்படியா, சரி சார். நோ கிளாரிஃபிகேஷன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 117.25 என்று சொன்னால் 117.25 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 125க்கு பதிலாக 177.25 என்று சொல்ல வேண்டும். 25. ஓ 25. எங்க புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய 2 எழுத்தையே நீங்கள் எப்படி சொல்லணுன்றது தெரில. நீங்களாம் எப்படி அமைச்சர்லாம் ஆனீங்க, எனக்கு அதுதாங்க புரியவே இல்லை. மக்கள் எப்படி நம்பினாங்கன்னு தான் தெரில. அடுத்து பியூஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இங்கிட்ட இருந்து ஆளுங்கட்சியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதை திமுக எடுத்து காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, பியூஸ் கேரியரை பிடுங்கினாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க, அதுக்கு ஒரு வீடியோவும் நீங்கள் தான் காட்டினீங்க. அப்படி காட்டப்பட்ட அந்த வீடியோவில் காலையில் பியூஸ் கேரியரை பிடுங்கினா நைட்டில் எப்படிங்க அந்த கரண்ட் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை உண்மையிலே கேட்க அது சரியான கேள்வி தான். ஏன்னா காலையில் பிடுங்கப்பட்ட அந்த ஃபியூஸ் கேரியருக்கும் நைட்டு கரண்ட் போகிறதுக்கும் எப்படி அந்த ஒரு இது சிங்க் ஆகவே இல்லையே. அப்போ அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி நீங்கள் வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க திமுகவில். ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார், ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதுல டைமர் வச்சிருப்பாங்க பிறகு. என்னை வச்சு காமெடி பண்ணலையே. சிஎம் அதாவது விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கு பால் குடை எடுத்து இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஏதோ ஒரு கோவில் திருவிழா இருந்தாலும் தெரியுது, திருவிழா தான். ஆனா கோவில் திருவிழால எங்க அண்ணனுடைய பிறந்த நாள் திருவிழா. சரி, உங்களுக்கு அவரை பிடிக்குது, நீங்கள் பால் கூட எடுத்து கொண்டாடுறீங்க, ஓகே. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான விஷயம், அதை தவிர்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் ஏன்டா பேச மாட்டேங்கிறாரு, எதுக்கியா பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் எல்லாருமே அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை விஜய் அவர்களுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசி பார்த்தீங்கன்னா நாட்டை கெடுத்துட்டாங்க. என் பையன் பேசாமல் இருந்து நல்லது பண்ணட்டுமே, எந்த பிரச்சனைக்கும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறார்களே சார். கடந்த 60 வருஷமா பேசியே நாட்டுக்கு எடுத்துட்டாங்க. இவர் அதை பண்ணணுமா? சொல்லுங்க தம்பி. எப்படி பேசாமல் இருந்து எதுக்குமே பேச மாட்டார்னா என்னத்தான் அப்புறம் அர்த்தம்? அப்பாவே இப்படி நம்புறாருன்னா என்னத்தை சொல்கிறது? ஏன்னா நீங்கள் பேசாமலே இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே ஆதவர்ஜுனா வாங்கி கட்டிக்கிறாரு, ராஜ்மோகன் வாங்கி கட்டிக்கிறாரு, எல்லாருமே வாங்கிட்டு இருக்கிறார். கீர்த்தனாவும் பயங்கரமாக வாங்கினேன். ஆனால் கீர்த்தனா நேற்று பேட்டி கொடுக்கும்போது தான் நமக்கு புரிஞ்சிச்சு, கீர்த்தனா அதாவது அமைச்சர் கீர்த்தனாக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அதாவது இவங்களாச்சும் எங்கேயோ பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே பேசாமல் இப்போ வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளே சும்மா உட்காந்து இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தான்.
அவரை என்னென்னலாம் பண்ண வச்சு காத்துக்கிருக்காயிலோன்ற மாதிரி தான் தோடுது. ஏன்னா அதனால தான் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல எதுவுமே பேசுறதில்ல. இதுக்கு சந்திரசேகர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அவங்க பேசணும்? பேசாமல் செயலில் காட்டலாமே. செயல்லையும் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தான் பேசையாவது செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பண்ண மாட்டேன்னா என்ன சார் அர்த்தம்? அடுத்து கடைசியாக நம்ம கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அதாவது நாங்கள் பேசுனதை கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் நிகழ்ந்ததே வேற. என்னன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து நான் வந்து என்னோட இதை வந்து உரையை முடிச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே சபாநாயகர் இன்னைக்கான இது வந்து முடிஞ்சிருச்சு, சட்டமன்றம் வந்து இன்னைக்கான இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிஞ்சு எல்லாரும் எந்திரிக்க போன உடனே ராஜ்மோகன் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்ட எதிர்க்கட்சி அப்படின்ட்டு அட போங்கயா அப்படின்ட்டு இவங்க எல்லாரும், ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு, அவங்க எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. இவர் உரையை ஆத்திக்கிட்டே இருக்காரு. நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இந்திய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? ஏயா யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கியா டீயா தட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காருங்க மனுஷன். அவ்வளோ நேரம் பேசுகிறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்த ராஜ்மோகன் பேசினதை கேட்டு எந்திரிச்சு ஓடி போன உதயநிதி, யோ சட்டமன்றம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க, இதுக்கு மேலே என்னத்தை உட்காந்துக்கிட்டுன்னு மறுபடியும் நீ துதி பாடுற வேலை தான் பார்ப்ப அப்படின்னா எதுக்கு நாங்கள் உட்காந்துக்கிட்டுன்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. இதை இவனுங்க எப்படி மாற்றி விட்டுருக்கானுங்கன்னா பயந்துட்டாங்க, நாங்கள் கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமாக மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அது சட்டமன்றத்தில் நேற்று போட்ட லைவ்ல தெரிஞ்சு போச்சு. பார்த்துக்கங்க, இப்படி தான் போயிட்டு இருக்கு இவங்களோட ஆட்சி. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று வந்து வனிதா அவர்கள் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அதுக்கு நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தவர், நாங்கள் உங்களை வந்து உங்களுடைய அரசியல், நீங்கள் சீமானை பற்றி பேசுகிறது இதை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து இது பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த அரசியலோட பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸை தான் நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த நினைப்பில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கண்டினியூ நான் பாலிடிக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வெளியே இருந்து நான் எந்த ஒரு கண்டென்ட்டையும் நான் எடுக்க மாட்டேன், பாலிடிக்ஸை மட்டும்தான் பேசுவேன். ஸோ நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது தான் எனக்கு அதை வந்து ரியலைஸ் ஆகுது. இனிமேல் நான் அந்த மாதிரி இது எடுத்துக்க மாட்டேன். அதுக்குன்னு சொல்லி ஒரு தகுந்த ஒரு வீடியோ போடணும்னா அதை தனியாக நான் வீடியோவை போட்டுக்கிறேன். பட் இந்த மாதிரி பாலிடிக்ஸை பற்றி பேசும்போது நான் அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் கண்டினியூவாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பை.